எனக்கு சரியான கஷ்டமையா அந்த பிள்ளை இருவையில நிற்கிறல்ல எனக்கு விட்டு போட்டு ஆஸ்பத்திரியும் போய் டைம் இல்லை அவங்கிட்ட கூட்டிட்டு போறேன் வெளி வேற ஆக்கள் விட்டா கூட்டி போறேன் அது பக்கத்துல என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNF எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம என்ன விடயம்ன்றதை பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு மாதாந்தம் உதவி தேவை யாராவது முன்பாங்க. குறைஞ்ச ஒரு 10,000 கொடுத்தாலும் ஓகே. அவங்களுக்கு 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு அங்கவீனமுற்ற அக்கா, ஒரு டிசேபிளான ஒரு அக்காவும் ஒரு அம்மாவும். ஒரு அவசர உதவியாக இவங்க இப்போ கேட்டுக்கொண்டிருக்காங்க. எப்படி சொல்றது, அன்றைக்கு சாப்பிட்றதே சரியான கஷ்டமா இருக்குது. இவங்களுக்கு வாழ்வாதார உதவி இல்லை வேறு ஏதாவது என்னை பொறுத்தவரை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த அம்மாவும் வயதான காலத்துல அவங்களும் பராமரிச்சு கொள்ள மாட்டாங்க. இனி அந்த அக்காவும் அதை பார்த்துக்கொள்ற மாதிரி இல்லை. அந்த வகையில் இப்போ இவங்களை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி நம்ம ஏதாவது பண உதவிகளாம் செய்யணும். இல்லைன்னு சொன்னா உதவின பொருட்கள் வாங்கி கொடுக்கணும். அப்படி யாராவது கண்டிப்பாக முன்பாங்க. நாங்கள் இந்த நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா, இது இலங்கையில அம்பாறை மாவட்டம் சென்ட்ரல் கேம்ப் 3ஆம் வட்டாரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நிறைய பேருக்கு தெரியும், முஸ்லீம் அடுத்தது தமிழ் அவர்கள் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்போ அந்த வகையில் இப்போ தமிழர்கள் அந்த பகுதியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் 3ஆம் வட்டாரத்துக்குள்ளே. அங்கே போகிறோம். நாங்கள் ஏர்லியாக வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகிட்டுது. ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து வெளிக்கிட்டது இங்கே ஒரு 9-9:30 வந்துட்டோம். இப்போ வழி தெரியாமல் கேட்டு நிறைய இடத்த அலைஞ்சு திரிஞ்சுதான் கடைசியாக எங்களை அடையாளம் காட்டி தந்த அந்த அண்ணா நேரடியாக இப்போ கூட்டிட்டு போய் வந்தவர். துறனியில் நம்ம நிறைய ஹெல்ப்புகள் பண்ணியிருந்தோம். அப்போ அங்கே அடையாளம் காட்டி தந்த துஷாபரன் என்கின்ற அந்த அண்ணா தான் இவங்களை அடையாளம் காட்டி தந்தாங்க. அப்போ அந்த வகையில் இப்போ அந்த அண்ணாவினுடைய அந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு உதவி தான். அப்போ இங்கே தெரிந்த நிறைய ரோட்டெல்லாம் கிட்ட சின்ன ரோட்டுகள் ஒழுங்கைகள் அப்படி மாறி நாங்கள் பிரிஞ்சினாங்க. வழியும் தட்டுப்பட்டு கடைசியாக மெப்ப அனுப்புனாங்க. அப்போ அப்படியே ஒரு இடத்த அப்படியே தூரத்துக்கு போயிட்டோம். போய் திரும்ப அந்த வட்டிட்டு அப்படி கேட்டு நான் ஒரு மாதிரி சேர்ந்தாச்சு. அப்போ அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு உதவி. அப்போ உள்ளே போயிட்டு பார்ப்போம். அப்போ நாங்கள் இந்த ஒரு இடத்த 2 விஷயம் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். பக்கத்தில் தான் நம்மளுடைய வீடு இருக்குது. அப்போ நேரடியாக அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன அவங்களோட நிலைமை இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதுன்றதை இப்போ நாம் சொல்கிறத விட அவங்கள்ட்ட கேட்டு இப்படி தெரிஞ்சுக்கொள்ளும். உள்ளே போகலாம். அதோட முக்கியமான விடயம் பார்த்தீங்கன்னா, நாம் கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தமாக வீடியோன்னு போட்டிருந்தோம். அப்போ ஒரு சிலவங்க உதவி செய்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த வருகின்ற உதவி அந்த உதவி செய்கிற அந்த வீதம் குறைவாக இருக்குது. அப்போ உங்களால் முடிஞ்ச உதவிகளை விரைந்து செய்யுங்க. இந்த வீடியோலையும் காட்சி கொள்கின்றேன். என்னால் கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தமான அந்த குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட அந்த டைமுக்குள்ளே செய்து முடிக்கலாம். அதை நம்ம வழங்கணும். அப்போ அந்த வகையில் விரைந்து எவ்வளவு அந்த உதவிகளை செய்ய முடியுமோ கொஞ்சம் குயிக்காக செய்யுங்க. உதவிகள் கிடைக்குமா நம்புகிறோம். அப்போ அவங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியலைன்னு சொன்னால் அந்த வீடியோவை கொஞ்சம் பயிர்வது மூலமாக உதவி கிடைக்கும். அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் மகுளில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாவுக்கு. அம்மா உங்களோட பேர் என்னவா? கிருவமணி. கிருவமணி. உங்களோட போட்டோ வந்தம்மா ஒரு அண்ணா அனுப்பியிருந்தாங்க. உங்களோடதும் ஒரு அக்காவும் மகள்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்தோம்மா அந்த வீடியோ எடுக்கும் முதலே கேட்போம் அவங்ககிட்ட. என்ன சொன்னால் அந்த வீடியோ எடுத்தோம்மா இந்த ஃபேஸ்புக், யூடியூப்ல, டிக்டாக்ல எல்லாம் போடுவோம். அப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. உங்களுக்கு உதவி தான் வேணும். உதவி தானே நான் உதவியை தானே கேட்டு தானே கிடைக்கணும். அதோட என்னடா இப்போ எங்களுக்கு இப்படி வீடியோ எடுத்து போட்டு செய்யறது எங்களுக்கு உடன்பாடு இல்லை. என்ன செய்யறது? இப்போ நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக செய்ய முடியாது அந்த ஒரு சூழ்நிலை. வேற இடத்துல இருந்து உதவிகள் எதிர்பார்த்தா செய்யணும். அப்ப வார உதவி தான் கொண்டு தரணும். உங்களுக்கு ஓகே தானே? சரிம்மா. இப்ப என்னன்னு சொன்னா, இப்போதைக்கு உங்களோட அந்த வாழ்வாதாரங்கள் இந்த வாழ்க்கையில எவ்வாறு எப்படி போய்கொண்டிருக்கு? எனக்கு புள்ள 25 வயது புள்ள. எனக்கு கஷ்டம். இந்த புள்ளைய விட்டு போட்டு போகல. ஒரு படம் போகல. பக்கத்துல யாரும் வாசல் சாணம் கூட்டிட்டு வந்தா சாப்பாட்டாக்கு வாங்கி கொண்டு கொடுப்பேன். ஒரு நேரம் தான் சாப்பிடணும். எனக்கு ஒரு பேரும் இல்லை, மக்களும் இல்லை. ஒரு பிள்ளை இருக்கு தரிசனின்ற உள்ள ஒரு பேரை கவனிக்காத கேட்டேன் இல்லை. நான் என்ன செய்யறேன்? 25 வயது பிள்ளைய வச்சுட்டு என்ன செய்யலாம்? எனக்கு கஷ்டம். எனக்கு சாப்பிட வழியில. எனக்கு கண்ணும் தெரியாது. இந்த கண்ணும் எனக்கு தெரியறதில்ல. ஆஸ்பத்திரிக்கு மறிச்சாலும் நான் போகல ஆபரேஷத்துக்கு. எனக்கு நெஞ்சில இந்த புள்ளைய விட்டு போட்டு போகலாமா? போகலாது. 25 வயது பிள்ளை சாப்பாடு தீர்த்தணும், குளிச்சாக்கணும், ஒரு விடம் முட்டை கறங்கியலாம். எனக்கு இந்த புள்ளைய தான் பார்த்து திரிச்சணும்.
எங்க ஐயா நான் போறேன் ஒரு படம் போயில உங்களோட அந்த கணவர் அந்த ஐயாவுக்கு வந்து என்ன நடந்தது? செத்துட்டாரு அவரு. என்ன நடந்தது? அவரு என்னை விட்டுட்டு போய் அவரு காரையில விட்டுட்டு போய் கல்யாணம் கட்டி செத்துட்டாரு. குளர்றாள் பிள்ளை ஏன் குளர்றாங்க? வருத்தம் தானே. 7வது குளர்றாங்க. சட்டம் கேக்குறதானா? வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கணும். சாப்பாடு தணும் குளிச்சாக்கணும் உடுப்பு மாத்தணும். இப்ப இப்போதைக்குமா இப்ப சரி உங்களுக்கு வந்து கஷ்டம்ன்றது விளங்குது. இப்ப இடைக்கிட சாப்பிடுறது உங்களோட தேவைகளுக்கு வந்து இந்த காசுகள் வந்து உங்களுக்கு எங்க இருக்கு? பிள்ளைக்கு 3 மெட்டாச்சு 10,000 கொடுக்குறேன் மாதம். எனக்கு 250 ரூபா. 10,250 ரூபா. எனக்கு பிச்சை சம்பளம் 250 ரூபா. அதை எடுத்து தான் நான் அரிசன் தானே வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நேரம் தான் சாப்பிடணும். காணாது 10,000 காசு உடுப்பு வாங்கணும், அதுக்கு உரிய சாமான் வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு இடையிட மாவை சாவணும், கறியை சாவணும் வாங்கி வாங்கி கொடுக்கத்தானே ஒண்ணு ஐயா. எங்காலையா 10,000 காசு காணும் ஐயா. எனக்கு சவக்காரம் வாங்கணும், அவளுக்கு உடுப்பு எல்லாம் வாங்கி கொடுக்கணும். என்கிட்ட உள்ள வசதி ஏண்டா நான் இப்படி கிடைக்க தேவையில்லை. அவங்க தருவாங்க, அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. கஷ்டத்துல இருக்காங்க. எனக்கு சரியான கஷ்டம். எனக்கு ஒரு படம் போயிடாது. இது விட்டு போட்டு போகலாமா? இதுதான் எனக்கு பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் போனா 35 ரூபா 200 ரூபா. இப்ப பக்கத்துல கூப்பிட்டா தருவாங்க. வளைச்சு போ. நம்மளோட வீடியோ பார்த்து கொண்டு இருந்த உறவுகள் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னா நீங்க என்ன உதவியை எதிர்பார்க்கீங்க? எனக்கு சாப்பாடு, கோழியாம வளர்க்கறதுக்கு. இது வந்து உங்களோட வள தானே ஃபுல்லா? இதுதான் என்கிட்ட வளம். இதோட பேலி மீன் அவளுக்கு டொய்லெட் இல்ல. டொய்லெட் இல்லையா? அந்த பிள்ளைக்கு இல்ல. வேலியெல்லாம் இல்ல. ஓடுறேன் அதுல நான் ஆட வச்சுட்டு இருக்கிறேன். அப்படியே வலிப்பல உடைக்கிறேன். ஊடெல்லாம் பாருங்க உடைச்சி தள்ளி விட்டுருவான். இப்ப கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்கிட்ட நான் அமைச்சிட்டு இருக்கேன். அதாவது ஓடிடுவாங்க, எண்ணெயெல்லாம் உடைச்சு ஓடிடுவாங்க. நான் கஷ்டப்பட நான் அங்க மயிலோட்டானு கொண்டு போனேன். அவரை சோமாக்கலாம்ட்டு சோமாக்கலாம் வர பாஞ்சிட்டா வாட்டா விட்டு நான் குளறி வந்து எப்படி பிடிக்கிறேன். ஓடுனா நான் எங்க பிடிக்கிறேன் எப்படி கேளாது. வர கொண்டாங்க நீ கொண்டு போனேன் இல்லையே. வர இந்த ஓட்டமாவடி கொண்டு போனேன். வர அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தானே. ஒரு அப்படியே பிறப்பில வந்தது. ஸ்கூலுக்கு எல்லாம் வந்து போகல. இல்லப்பா அவங்க படிக்க மாட்டா. எப்படி கதைக்கிறது விளங்குமா? கதைப்பாவா? விளங்காது. என்னையும் கூப்பிட மாட்டாரு. உங்களோட இதுவரைக்கும் உங்களை அம்மாண்டு கூப்பிட்டதே இல்லை? கூப்பிட மாட்டாரு. ஐயம்பாவும் சாப்பாடு நான் தீத்துவேன். நான் சாப்பாடு கொண்டு விட்டா நான் தீத்துறேன். சாப்பாடு சாப்பிட மாட்டாரு. அப்ப இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து உங்களை அம்மாண்டு கூப்பிட்டதே இல்லை? இல்ல கூப்பிடுற இல்ல. கதைக்க தெரியாது கூப்பிடுற அந்த பிள்ளை. என்ன பேரமா வச்சுக்கீங்க? டுவோஜினி. டுவோஜினி குளராவுல டுவோஜினி. என்னத்துக்கா குளர்றாவு? ஃபுல்லா குளறி கொண்டு இருக்கிறேன். குளறி கொண்டு இப்படி தலை ஆட்டி இருப்பான். ஆட்டி கொண்டு கடத்தலாம் ஒரு அப்படிக்கு நந்தியாம் போடுறேன்னு வளர்க்கத்தானே வேணும் அந்த புள்ளைய. நம்ம அந்த பிள்ளைய வளர்க்கணும். வளர்த்தாதான் நான் வந்து ஊருக்கு போகணும். எந்த ஊரு? நம்மட ஊருக்கு போகணும். இந்த பிள்ளைய நல்லா வளர்க்கணும்னா நம்மளோட சாகுறது வளர்த்தாதானே நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் நன்மையா இருக்கு. இந்த பிள்ளைய பெற்ற உள்ளல்வாத நீ இந்த உள்ளல்வாதையா பெற்ற உள்ள எனக்கு சரியான கஷ்டமையா. அந்த பிள்ளைய இருவையில நிற்கிறல்ல எனக்கு விட்டு போட்டு ஆசத்துலயும் போய் இருக்கல பாட்டில முன்னா இருக்கலாம். 2 நாளைக்கு ஆயிருக்க நேரம் பாத்துக்க சொல்லி வருத்தம். எனக்கு வருத்தம் நான் போகல. அப்படியே படுப்பாவு எல்லாம் செய்யறேன்டா. என்ன செய்யறேன் ஒன்னும் செய்யல. சாப்பிடாம படுப்பாவும் கத்தி அப்படி நீ கிடப்பாவும். நான் இருக்கேன் பார்த்துட்டு வருவோம் போகல. அப்ப நீங்க எங்க போறீங்களா? இல்ல வெளிக்கு போறேன். அங்கிட்டு வெளிக்கு ரோட்டுக்கு எல்லாம் போறல. அப்படி 65 ஓட்டி கொடுத்து போட்டு கடைக்கு மட்டும் போயிருவேன். சின்ன சின்ன உதவிகளை பக்கத்துல செஞ்சு கொடுத்து போட்டு வீட்டுல செஞ்சு கொடுத்து கூட அவங்க காசு வாங்கி எடுக்கிறேன். 200-300 பாச புண்ணா எடுத்த சாப்பாடு வேணுமே. 10,000 காசு காணுமா எனக்கு? கட்டாதப்பா எல்லாம் நீ வாப்பா நீ வாமா. இந்த தங்கம்மா நீ வாமா. இந்த மாலை நீ பாருமா. இந்த மாலை நிறுவனம் கட்டி கொண்டு போயிடாது. அவங்க வருஷக்காரங்க அந்நேரத்துல கட்டி ஒரு சுண்டாரி சிந்தந்தவங்க இந்த பிள்ளை யாருக்கு கொடுக்கணும். குளராரு வறுப்ப நான் உடைச்சேன். குளர்ற இந்த வலிலாம் குளர்றேன்னு
இந்த வரட்டனை தொடர்த்து நெடுக்கா கட்டி கட்டிக்கிற தலையாட்டி கட்டி கிடப்பாவும். அப்ப நீங்க ஏதாவது இப்ப கதைச்சாலும் ஒன்றும் விளங்காதாமா? ஒன்றுமே விளங்காது. நான் சாப்பாடு தீத்தி வந்த கொப்பிங்க அந்த இடத்தையும் தீத்தி போட்டு சமைச்சிருக்கேன். சாப்பாடு கொஞ்சம் அனுப்பிச்சு சாப்பாடு பழஞ்ச இது கொடுத்தா சத்தான சாப்பாடு கொஞ்சம் கொடுக்கணும். காலை சாப்பாடு இருந்து கொடுத்தா சாப்பிட இடியப்பம் வாங்கி கொடுக்குறேன். இடியப்பம் கொண்டு வரல, மாச்சாவை வாங்கி போட்டு கொடுக்குறேன். முட்டை சாப்பிட்ற இறைச்சி எடுத்துட்டு அப்புறம் வாங்கி சமைச்சு கொடுக்கணும். அந்த கிழங்கு கறி அந்த பருப்பு கறி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இடைக்கடை வாங்கி நாய்க்கு கொடுக்குறேன். மீன் கறி எப்படி நீங்க அந்த பேரை கூப்பிட்டாமா ருபோஜினியனு கூப்பிட்டா வருவாவா? நான் கூப்பிட்டா டிவோஷனியில வருவா. நான் தாயானு கூப்பிடுறேன். கூப்பிட்டு பழகிட்டேனே. படிக்க பயம். அதான் பெருமையா பார்த்து கொண்டிருக்கா எங்களு. தம்பியெல்லாம் பேர் தெரிஞ்சவர். இந்த கம்பி தெரிவிக்க அந்த வீட்டுக்குள்ள மறுப்பு இல்லையா, பேர் தாட்டிக்கு பேர் தெரிஞ்சுட்டா. இந்த பேன் எல்லாம் மட்டும் பார்த்து ஆளுக்கு நான் வச்சு கண் முடிக்கிறதா வையில ஆள தாட்டம் தான் அந்த கழுத்து நோவை வைக்க. நான் கஷ்டத்தில் என்னது உளறீங்க தங்கச்சி? நோவுதா? கழுத்து நோவுதா உங்களுக்கு? கழுத்து நோவுதா? நோவுதா? உங்களோட பேர் என்ன? ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. நாம பார்த்துட்டு இருக்குல்ல நான் விஎஸ்ல நான் பார்க்கணும் இந்த பிள்ளைக்கு. அப்ப உங்களுக்கு வந்து மொத்தம் எத்தனை பிள்ளைகளம்மா? 3 பொம்பளை பிள்ளை. 3 பொம்பளை பிள்ளை. மற்ற ஆகல எங்க போய்? மற்ற பிள்ளை உமி கட்ட போயிட்டான். உமி கட்டுறதுக்கா? அவங்களுக்கு ஒன்றும் இந்த விஷயம் இல்லைன்னா ஜனக்கூடாங்க. அவங்களும் கஷ்டம் தானே. இது அந்த கரிசி வீடு. அப்ப ஒரு அக்கா வந்து உமி கட்டுற, மற்ற அக்கா கரிசி வீடு அந்த மாதிரி அரசாங்கம் கட்டி கொடுத்தேன். இல்ல உங்களுக்கு 3 மகள் தானேம்மா? அவள் உமி கட்ட மூத்த மகள். ரெண்டாவது அந்த பிள்ளை அந்த அக்கா இருக்காங்க. சரிம்மா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப் தான். இது மாதம் மாதம் உங்களுக்கு அப்படின்னா மாதம் மாதம் சாப்பாடு அரிசி சாம்பார் நீங்க எனக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு தான் கோழி 10-15 கோழி வளர்க்கையும் தங்கமான எனக்கு அது உதவி. நான் முட்டையை நான் அரிச்சு போட்டு சாப்பிட்றாங்க முடிப்பு சாமான் வாங்கி கொடுக்கணும். உடுப்பு நம்ம கும்பிட பிள்ளை ஐயா நான் வாங்கி கொடுக்கணும் ஐயா இருக்கு. இது எனக்கு பூமியும் இல்லை காணியும் இல்லை. இது மட்டும் நான் வளர தூண்டேன் கட்டாத டெய்லட்டும் இல்லை. அவங்கிட்ட கூட்டிட்டு போறேன். வெளியே வேற ஆக்கள் விட்டா கூட்டி போறேன். அந்த பக்கத்துல இந்த பிள்ளை விட்ட கூட்டிட்டு போறேன். அது உண்மை போறல. அப்ப பக்கத்து வீட்டு எல்லாம் போயிடலான்றோ போயிடுச்சு. நீங்க கூப்பிட்டாலும் வர மாட்டா. ஒரு இடத்த நிக்கிற ஓடிடுவா. சில டைம் ஓடிடுவா. இப்ப இல்லை, இப்ப ஓடல. குடிச்சிட்டு வந்தாங்க கையில வயது இந்த ஓடி எல்லார்கிட்டையும் கேட்டு பாருங்க. அவளை காப்பாத்தி வச்சிருக்கேன் அந்த பிள்ளை. கஷ்டத்துல நான் இந்த பிள்ளைய வச்சிருக்கேன். நான் இப்ப இந்த பிள்ளைல அடி நான் உடைக்க போய்த்தில்லை. வீட்டு வேலைக்கு போனா எனக்கு காசு கிடைக்கும். என்னையா அது சரியா இல்லையா? நம்ம வசதி என்ன நம்ம கதைக்கலாமா? நம்மள உள்ள வசதி நம்ம கதைச்சா நம்மளுக்கு கஷ்டம் இல்லை. நம்ம உணர்றோம் கிடந்து சாப்பாடு இல்லை ஒன்று மில்லட்டு குளர்ல இல்லை. அந்த புள்ள வந்து இப்ப அழுது கொண்டு இருக்காங்க. சரிம்மா, என்னன்னு சொன்னா நாங்க முதல்ல வரக்குள்ள வந்து உங்களை வீடியோ எடுத்து போட்டுட்டு சரி வார ஹெல்ப்பை வந்து வழங்கலான்னா வந்தனாங்க. ஒரு பிறகு வந்து பார்த்தோன்னா போட்டோ அனுப்பியிருந்தாங்க அந்த அண்ணாக்கள். அனுப்புறதுக்கு பிறகு உங்களோட நிலைமையில சொன்னதுக்கு பிறகு கடும் மோசமான நிலைமையா இருந்தது. அப்ப சரின்னு சொல்லியம்மா வேற ஒரு உதவி திட்டம் வந்ததுல இருந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு உதவியை வந்து நாங்க செஞ்சுட்டு போறோம்மா. எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையா நீங்க அம்மா எனக்கு அப்படி என்ன கடவுளார் கொண்டு விட்டுருக்காரு உங்களை எனக்கு எந்த மாதிரி நீங்க அதாங்கம்மா. சரிம்மா, எனக்கு மாதம் வந்து நெய்லட்டு இந்த கோழி கொஞ்சம் தந்தேன்டா வளர்க்குறது முட்டையை நான் எடுத்து நான் அந்த பிள்ளைய வளர்த்துக்குவேன். சரிம்மா, இது என்னன்னு சொன்னா இந்த ஒரு இப்போதைய செலவுக்கு வச்சு கொள்ளுங்க. இது வந்து ஜெர்மனி இருக்கக்கூடிய குவனேஸ்வரி செல்வநாதன் என்ற ஒரு அக்கா வந்து மொத்தமா வந்து 49,000 ரூபாய் அனுப்புனாங்க. அந்த 49,000 ரூபாயில இருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வந்துட்டாங்க. காசை வாங்கினா விற்பாங்களா?
இப்ப அவனு நீ கொடுத்து பாருங்க அப்ப இதுல வந்து 5000 ரூபாய் 1000 ரூபாய் 500 கொடுப்பேன் கொடுங்க கேக்கு அந்த புள்ள வந்து இந்தாங்க கொடுங்க எனக்கு தருவாங்க வாங்கி எவ்வளவுமா இந்த காசி தேவையில்லையா உங்களுக்கு வேணாதா காசி இந்த காசு இருந்தாங்களே வாங்கிடுமா இந்தாங்க காசு இருந்தாங்க மாமாட்டா தேவையில்லை நீங்க இப்ப கேட்டேன் நீங்க காசி இந்தாங்க அம்மா கொடுக்கவா இந்த காசு அம்மாட்ட கொடுக்கவா பிஸ்கெட் வாங்கலாம் மாவை வாங்கலாம் அம்மாட்ட கொடுக்கவா இல்ல நீங்க வச்சுக்கொள்ள புரியல இந்தாங்க 2 காசு தாரு எல்லாத்தையும் தருவா அதே மாதிரி பிச்சாலும் உண்டு விற்க மாட்டாங்களா இந்த அம்மாட்ட கொடுங்க ஆமா இது அவ்வளவுதான் உங்களுக்கு இது அம்மாவுக்கு அது அம்மாட்ட கொடுங்க அச்சா பிள்ளை இதே அம்மாட்ட கொடுங்க சரியா சரி என்ன வேணும் தங்கச்சி என்ன வேணும் மா வாங்கி தருவா என்ன வேணும் உங்களுக்கு சரி மதுரக்கா எண்ணி பாருங்க மதுரக்கா $10,000 இந்த உதவியம்மா ஜெர்மனிக்கு கூடிய குகனேஸ்வரி செல்வநாதன் என்ற ஒரு அக்கா வந்து செய்திருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்னம்மா சொல்லிக்கொள்ள விரும்பி அவங்க இப்ப பார்த்து கொண்டிருப்பாங்க சில வேளையில அவங்களே மாதம் உங்களுக்கு உதவி செய்ய முன்பெறலாம் இல்லாட்டி வேற ஒரு உதவியிட்ட முன்பெறலாம் இப்ப அவங்களுக்கு நீங்க ஏதாவது நன்றி சொல்லணும் என்ன சொல்ல போறீங்க என் மகள் எனக்கு 10,000 தானே உங்களுக்கு தந்தியும் என் மகள் 10,000 காசு அந்த எனக்கு இன்னும் உதவி செய்யணும் மகளாரு தங்க மகளாரு வாழும் எனக்கு இந்த பிள்ளைக்கு நீங்க உதவி செய்யணும் எனக்கு வீடியோ பாக்குறீங்க சரிம்மா சரி ஓகே கவலைப்படாதீங்க எங்களால் முடிஞ்ச உதவியை வழங்குறோம் அதோட உதவி செய்ய இந்த உறவுகள் பார்த்து கொண்ட உறவுகளும் கண்டிப்பா வந்து உதவியால் யாராவது உதவி செய்ய முன்பாங்க அதாவது மாதாந்தம் அப்ப அந்த வகையில இந்த மொத்தமாக 49,000 பணத்தை வந்து இந்த அக்கா வந்து அவங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க வேறொரு தேவைக்காக வேண்டி அப்ப சரி என்றால் இதுல இருந்து 10,000 எடுத்து நாங்க கொடுத்துருக்கின்றோம் மீதமாக ஒரு 39,000 இருக்குது அப்ப அதை வச்சு நாங்க இனி அடுத்தடுத்த குடும்பங்களுக்கு நாங்க இந்த ஹெல்ப்களை வழங்குறோம் அப்ப அந்த வகையில நாங்க இந்த போயிட்டு வரோம் வீடியோ சரி பாய் தங்கச்சி பாய் காட்டுங்க பாய் ஆனா காசு எல்லாம் மதிச்சுட்டாங்க காசு நம்ம காட்டுறேன் சரி ஓகே நாங்க இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடை வருகின்றோம் அதோட வந்து இவங்களுக்கு மாதாந்த உதவிகள் என்றதை விட அடுத்தது முக்கியமான உதவியா வந்து இந்த கதைக்குள்ளே விளங்கிட்டு ஏன்னா வயசுக்கு வந்த ஒரு பொம்பளை பிள்ளை அவங்களுக்கு வந்து மலசில கூடம் இல்லை அப்ப மலசில கூட இல்லாதால பக்கத்துல அமர்ந்து போய்கொண்டிருக்காங்க அதோட வந்து பக்கத்துல போக இல்லாத நிலைமையில மடுவட்டி போறாங்க பக்கத்துல வந்து இந்த அவங்களுக்கு வந்து வேலிகள் கூட ஆரோக்கியம் இல்லை ஒரு மறைப்பா சரி ஒன்றுமே இல்லை இந்த பக்கம் வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்ப இப்படிதான் வந்து நம்ம போன சில இடங்கள்லையும் வந்து அப்படிதான் இருந்து ஏன்னா நகர்ப்புறங்கள்லயே வந்து பிரச்சனைகள் இருந்தது அப்ப இந்த பாருங்க வேலி எல்லாம் வந்து ஒன்றுமே ஒழுங்கா இல்லை இந்த வீடும் வந்து அவங்களுக்கு அந்த பிள்ளை வந்து ஒரு டிசேபிளான ஒரு ஆள்ன்றதுக்காக வேண்டி அரசாங்கத்துல கொடுத்துருக்காங்க வீடு எல்லாமே ஓகே ஒரு மலசில கூடம் இவங்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையா வந்து இருக்குது மலசில கூடத்தை தாண்டி இவங்களுக்கு மாதாந்தம் இந்த உதவிகள் வந்து ஏதாவது சாப்பாட்டுக்கோ அடுத்தவங்களை வாழ்க்கை நடத்துறதுக்கு வந்து மாதாந்த உதவியா வந்து கண்டிப்பா வந்து ஒரு தேவையுடையா இருக்குது அப்ப அந்த வகையில யாராவது கண்டிப்பா வந்து முன்பாங்க உங்களால உதவி செய்ய முடியல ஓகே கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னா உங்களோட நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் கண்டிப்பா வந்திருப்பாங்க ஒரு நல்ல நிலைமையில செய்யலாமண்டு அப்ப அவங்களுக்கு நீங்க இதை அனுப்பி இந்த வீடியோவை கொஞ்சம் உதவி செய்ய சொல்லி நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா வந்து இருக்கும் சரிம்மா நாங்க போயிட்டு விட்டோமா எனக்கு மகன் இல்ல மகன் மாய்த்தா நீங்க கடவுள் கொண்டு நீ சேர்த்த நீங்க உங்களை எனக்கு இந்த புள்ளையால எனக்கு கவலை பெரும் கவலை இப்பட்டும் போயிடா வயது வந்த பிள்ளை இதெல்லாம் உடச்சி தாவட்டி கதவை உடைக்கிறப்ப கொஞ்சம் படி நடிகாங்க சரிம்மா வாருமா
சரி, ஓகே மேடம், நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். பாய்.